அரசான மன்னர்க்கு மன்னாக வந்த மகாராஜனியே, மண்டிசையும் வெண்டிசையும் எண்டிசையும் நின்றசையும் வாசனாம் போஜனியே, ஆதினி மாஷூக்கு ரஹ்மானு நீ எனக்கான மஹ்பூபு நீயே, ஹக்கானியத்திலே சொக்குமுறு சாது தந்தருள் செய்ய வந்த நீயே, வேதனி வேதவேதாந்தனி எனையாளும் வித்தகன் தானு நீயே, மெய்ஞான வீடு நீ வீட்டின் விளக்கு நீ விரிகதிர் சுடரு நீயே, நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதாந்த மூர்த்தினியே, நற்குணங்குடிகொண்ட பாத்ஷாவான குருநாதன் முஹைத்தீனே. அல்ஹம்துலில்லாஹில்லதீ தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிதாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி, والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், இத்திருச்சபையில் அமர்ந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களே, மாணவ மணிகளே, சகோதர சகோதரிகளே, ஞானவழி தோழர்களே, கடந்த பல நாட்களாக உங்கள் மத்தியில் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நான் கூறி வந்தேன். அதாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களுக்கு இல்முல் லதுன்னி என்ற ஒரு வகையான அறிவை கொடுக்கின்றான். அந்த அறிவை அந்த வலிமார்கள் எந்த ஒரு ஆசிரியரிடம் இருந்தும் பெறுவதில்லை. அல்லாஹு தஆலாவே ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு நேரடியாக அந்த அறிவை கொடுக்கின்றான். அது வஹி என்று சொல்லப்பட மாட்டாது, இல்முல் லதுன்னி என்றும் இல்முல் இல்ஹாம் என்றும் சொல்லப்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் வலிமார்களுக்கு இல்முல் லதுன்னி என்ற அறிவு உண்டு என்று திருக்குர்ஆன் கூறுகின்ற காரணத்தினால் அந்த அறிவை எவரும் மறுத்துவிடக்கூடாது. அந்த அறிவை மறுத்தல் குர்ஆனை மறுப்பது போன்றாகும். அது குஃப்ரை, மதமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட வலிமார்கள் திருக்குர்ஆனுக்கும் திருநபியின் ஹதீதுகளுக்கும் கொடுக்கின்ற விளக்கத்தை நாம் பூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, எந்த கிதாபில் வருகிறது, எந்த நூலில் வருகிறது என்று கேட்க முடியாது என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். காரணம், அல்லாஹுவே ஆசிரியனாக இருந்து அவர்களுக்கு அந்த அறிவை கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எழுதினாலே ஒழிய அல்லது அவர்கள் சொன்னாலே ஒழிய வேறு எந்த ஒரு நூலிலும் அந்த தத்துவம், அந்த அறிவு இருக்காது என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே தொடரில் நேற்றிரவு உங்கள் மத்தியில் திருக்குர்ஆன் மிக ஆழமான கருத்துக்களை கொண்டது. உலகத்திலுள்ள கடல்களை மையாக்கப்பட்டு உலகத்தில் உள்ள மரங்களையெல்லாம் எழுதுகோலாக்கப்பட்டு திருக்குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும்
அந்த மரங்களும் அந்த மைகளும் தீர்ந்து விடுமே தவிர அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனுக்கு கலாமுக்குரிய விளக்கங்கள் ஒளிந்து விடாது, முடிந்து விடாது என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். கடந்த நாட்களில் வாஹிருடைய இமாம்கள், உலமாக்கள், வெளியரங்க உலமாக்கள் திருக்குர்ஆனுக்கு கொடுக்கின்ற விளக்கங்களில் ஒரு சில விளக்கத்தையும், பாத்தினுடைய உலமாக்கள், இல்முல் லதுன்னி வழங்கப்பட்டவர்கள் திருக்குர்ஆனுக்கு கொடுத்துள்ள சில விளக்கங்களையும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி இருக்கிறேன். இன்று அதே தொடரில் திருக்குர்ஆனுக்கு வெளிநீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள் சொல்லியுள்ள அர்த்தத்தையும், உள்நீச்சல் அடிக்கின்ற ஆரிஃபீன்கள், இல்முல் லதுன்னியை பெற்ற ஞான மகான்கள் சொல்லியுள்ள அர்த்தங்களையும் இன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கௌசர் சூரத்திலே ஆழமான பல தத்துவங்களை அள்ளி அறிவித்திருக்கிறான். இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஆக 3 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம், கௌசர் அத்தியாயம் என்று இதற்கு சொல்லப்படுகிறது. இதற்கு வெளிநீச்சல் அடிக்கின்ற லாஹிருடைய உலமாக்கள் என்ன அர்த்தம் சொல்கிறார்கள் என்பதை முதலில் சொல்லிவிட்டு, உள்நீச்சல் அடிக்கின்ற பாத்தினுடைய உலமாக்கள், இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட மகான்கள் சொல்லுகின்ற அர்த்தத்தையும் நான் நேரம் இருந்தால் தருகின்றேன். இன்னா நிச்சயமாக நாங்கள், ஆதைனாக்க முஹம்மதே உங்களுக்கு தந்து விட்டோம், அல் கௌசர் கௌசரை தந்து விட்டோம். ஃபஸல்லி லிரப்பிக எனவே உங்களுடைய ரப்புக்காக அல்லது உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுங்கள். வன்ஹர் இன்னும் இரத்தத்தை ஓட்டுங்கள். இன்ன ஷானிஅக உங்களை கோபிப்பவன், முஹம்மதே உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுபவன், ஹுவல் அப்தர் அவன் அருள் இல்லாதவன், மோசமானவன், மூதேவியானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த வசனத்தில் இன்னா ஆதைனாக்கல் கௌசர், முஹம்மதே உங்களுக்கு நிச்சயமாக கௌசரை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். கௌசர் என்றால் என்ன? இதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹு தஆலா கௌசர் என்ற சொல்லை பாவித்திருக்கிறான். கௌசர் என்றால் என்ன என்று அவன் சொல்லவில்லை. அதை யார் சொல்ல வேண்டும்? கௌசர் என்றால் என்னவென்று யார் விளங்கப்படுத்த வேண்டும்? முஃபஸ்ஸிரீன்கள், தப்சீர் செய்த திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் தான் கௌசர் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் சொல்ல வேண்டும். இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட வலிமார்கள், ஞான மகான்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் கௌசர் என்று மாத்திரமே சொல்லி இருக்கிறான். இதற்கு லாஹிருடைய உலமாக்கள், வெளிநீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள்
கௌசர் என்பது நஹ்ருன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் உள்ள ஒரு நதி, சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆறு என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த விளக்கத்தை நாங்கள் மறுத்துவிடக்கூடாது. ஏன், அன்று நான் சொல்லியிருக்கிறேன், லாஹிருடைய அறிஞர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாத்தினுடைய அறிஞர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டையும் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே வெளிநீச்சல் அடிக்கின்ற லாஹிருடைய அறிஞர்கள் கௌசர் என்ற சொல்லுக்கு நஹ்ருன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆறு என்று சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் ஹவுதுல் கௌசர், ஹவுதுல் கௌசர் என்று சொல்கிறோமே, அந்த கௌசர் தான். இது உண்மை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் என்ற பெயரில் ஒரு நதி வழங்கப்பட்டிருக்கிறது, உண்மை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாங்கு துஆ ஓதும் போது வஅவ்ரித்னா ஹவுலஹு யௌமல் கியாமah, கியாம நாளையில் நபி அவர்களுக்கு இறைவா நீ வழங்கி இருக்கின்ற கௌசர் நதியிலே, அந்த கௌசர் ஆற்றிலே குடிக்கின்ற பாக்கியத்தையும் குளிக்கின்ற பாக்கியத்தையும் தருவாயாக என்று பாங்கு துஆவிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோமே. வஅவ்ரித்னா ஹவுலஹு என்று, அந்த ஹவுலு தான் ஹவுலுல் கௌசர், கௌசர் நதி என்று சொல்லப்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் போன நேரத்திலே ஹவுலுல் கௌசர், கௌசர் நதிக்கு பக்கத்தால் போனார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன நதி, இது என்ன ஹவுலு என்று கேட்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதுதான் முஹம்மதே உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள கௌசர் நதி, கௌசர் ஆறு இதுதான் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கையினால் அந்த நதியின் கரை ஓரத்திலே இருந்த மண்ணில் அடித்தார்கள். அடித்தவுடன் அந்த மண் மேலே உயர்ந்து வந்தது. கையிலே எடுத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணை பார்க்கின்றார்கள். அல் மிஸ்க், அது கஸ்தூரியாகத்தான் இருந்ததே தவிர மண்ணாக இருக்கவில்லை. கஸ்தூரி மண்ணாக கௌசர் நதியின் மண் இருந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சற்று குடித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். குடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. குடித்தார்கள். குடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லா மினல் அஸல், தேனை விட இது இனிமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அபியலு மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ரது மினஸ் சல்ஜி, ஐஸை விட மிக குளுமையாக குளிராக இருக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே கௌசர் என்ற பெயரில் ஒரு நதி இருப்பது உண்மைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வழங்கப்பட்டிருப்பதும் உண்மைதான். விசுவாசிகளாகிய நாங்கள் மறுமையிலே அந்த நதியிலே குடிப்பதும் குளிப்பதும் உண்மைதான். ஆனால் இந்த வசனத்திலே உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அந்த நதி என்று வைத்துக் கொள்வோம்.
அதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். வெளிநீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள் அதுதான் நதி என்று குறிப்பாக எழுதியிருக்கிறார்கள். சரி, வைத்துக் கொள்வோம். இன்னா ஆத்தைனா கல் கௌசர், உங்களுக்கு கௌசர் நதியை தந்தோம். ஃபஸல்லி, எனவே நீங்கள் தொழுங்கள். உங்களுக்கு கௌசர் நதியை தந்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுங்கள். கௌசர் நதியை கொடுக்காவிட்டா தொழ தேவையில்லையோ? இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் என்ற அந்த கௌசர் என்ற சொல்லுக்கு நதி என்று வைத்துக் கொண்டு நாம் இந்த வசனத்தை நோக்குகின்ற பொழுது தொடராக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்பை தொழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கௌசர் நதியை தந்திருக்கிறான், உங்களுடைய ரப்பை தொழுங்கள். கௌசர் நதியை கொடுக்காவிட்டால் தொழ தேவையில்லையோ என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்பை தொழுங்கள். வன்ஹர், இன்னும் ஆடு மாடு ஒட்டகம் போன்றதை அறுத்து குர்பான் செய்யுங்கள். உல்ஹியா கொடுங்கள். தொழச் சொல்லுகிறான், தொடர்ந்து குர்பான் கொடுக்க சொல்லுகிறான். முன்னாலே சொல்லி இருக்கிறான் கௌசர் நதியை தந்துவிட்டேன், தொழுங்கள், அருங்கள். இன்ன ஷானி அக்க, முஹம்மதே உங்களை கோபிப்பவன் அல்லது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குபவன், ஹுவல் அபுத்தர், அவன் முசீபத்து பிடிச்சவன், அவன் பெரிய பாவி, அவன் நட்பாக்கியம் இழந்தவன் என்று இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு வெளியரங்க வெளிநீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் வெளிநீச்சல் அடிக்கின்ற அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து. இதில் எத்தனையோ ஆட்சேபனைகள் வரும், எத்தனையோ கேள்விகள் வரும். உங்களுக்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் ஆட்சேபனைகள், கேள்விகள் இதிலே நிறைய இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்வதற்கு இந்த குறுகிய நேரம் நமக்கு இடம் தராது. ஆகையினால் இதை வைத்துவிட்டு உள்நீச்சல் அடிக்கின்றார்களே ஞான மகான்கள், இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட இறை நேசர்கள், வலிமார்கள், அவர்கள் கொடுக்கின்ற கருத்தை நான் கொஞ்சம் சொல்லி காட்டுகிறேன். இன்னா, நிச்சயமாக நாங்கள், ஆத்தைனாக்க, முஹம்மதே உங்களுக்கு தந்துவிட்டோம், கௌசர், அல் கௌசர், அல் ஹைரல் கசீர, நதி அல்ல, ஆறு அல்ல, அல் ஹைரல் கசீர. இவ்வாறு தப்சீர் கூறுபவர்கள் யார் தெரியுமா? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லப்படுகின்ற திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர் என்று கணிக்கப்படுகின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தஃசீரிலே அல் கௌசர் என்றால் அது நதி அல்ல, நதி கொடுக்கப்பட்டது உண்மை, நதி வழங்கப்பட்டது உண்மை. ஆனால் இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகின்ற கௌசர் அந்த நதி அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் தலை சிறந்த தஃசீர் விரிவுரையாளர். அல் ஹைரல் கசீர், அதிகமான நன்மையை உங்களுக்கு நாங்கள் தந்துவிட்டோம் என்று அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். எனக்கு முன்னால் அரபு இலக்கணம் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு பயன் தரும் என்று நான் நினைக்கிறேன். கௌசர் என்ற சொல் ஃபௌஅல் என்ற வசனிலே வந்திருக்கிறது, ஃபௌஅல் என்ற அமைப்பிலே வந்திருக்கிறது. இந்த அமைப்பில் வரும்போது
அதிகம் என்ற அர்த்தம் இந்த அமைப்புக்கு தானாக வந்துவிடும். மொழி இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். அரபிகள் சொல்வார்கள் ரஜுலுன் நௌஃபல், ரஜுலுன் நௌஃபல் கதீருன் நவாஃபில். கூடுதலாக சுன்னத்து தொழுகின்ற மனிதனுக்கு ரஜுலுன் நௌஃபல் என்று சொல்வார்கள். ஃபௌஅல் என்ற அமைப்பிலே சொல்வார்கள். அப்படியானால் கருத்தென்ன? கதீருன் நவாஃபில், அதிகமாக நபில் தொழுபவன் என்பது அர்த்தம். ஆகவே கௌசர் என்ற சொல்லுக்கு அதிக நன்மைகள் என்ற அர்த்தம் உண்டு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்திலே வந்தாள். என்ன என்று கேட்டார்கள். என்னுடைய மகன் பிரயாணத்திலே இருந்தவன் திரும்பி விட்டான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்வதற்காக அந்த பெண்மணி வருகின்றாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அவளிடத்திலே, கைஃப ஆப இப்னுகி, கைஃப ஆப இப்னுகி, கைஃப ரஜஅ இப்னுகி, உன்னுடைய மகன் எப்படி வந்தான், எப்படி திரும்பினான் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண்மணி பதில் கொடுக்கின்றாள், ஆப பி கௌசர், ஆப பி கௌசர், ரஜஅ பி கௌசர், கௌசரை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொன்னாள். அப்படியானால் கௌசர் என்ற நதியை, ஆற்றை தூக்கி கொண்டு வந்தான் என்ற அர்த்தமா? இல்லை. ஆப பி கௌசர், அதிகமான நன்மையோடு திரும்பிவிட்டான் என்ற கருத்திலே அந்த பெண்மணி கௌசர் என்ற சொல்லை பயன்படுத்தி சொல்கின்றார்கள். ஆகவே இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், உங்களுக்கு கௌசரை நாங்கள் தந்திருக்கிறோம் என்றால் அதிக நன்மைகளை தந்திருக்கிறோம் என்பது அர்த்தம். நதி என்பது அர்த்தம் அல்ல. ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், வமன் யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. எவருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகின்றதோ, இறை ஞானம் கொடுக்கப்படுகின்றதோ, அவர் ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, அதிக நன்மைகள் வழங்கப்பட்டவராவார். எவருக்கு இறைஞானம் வழங்கப்படுகின்றதோ அவர் அதிக நன்மைகள் வழங்கப்பட்டவராவார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கௌசரை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு இறைஞானத்தை தந்திருக்கிறேன். இறைஞானம் கொடுக்கப்பட்டவர் அதிக நன்மை வழங்கப்பட்டவராக இருக்கின்ற காரணத்தினால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் கௌசர் என்ற சொல்லுக்கு அல் ஹைருல் கஸீர் என்று எழுதியிருக்கின்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவு இல்லாத இறைஞானத்தை வழங்கினான். அந்த இறைஞானத்தை வழங்கிவிட்டுத்தான் அவன் சொல்கிறான், இன்னா ஆத்தைனாக்க, முஹம்மதே உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் அல் கௌசர், அதிகமான நன்மையை, அதாவது இறை ஞானத்தை தந்திருக்கிறோம். இதற்கு உலகம் போற்றும் மாமேதை முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட ஞான மகான்களில் ஒருவர். உலகமே அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அந்த பெரியார் தன்னுடைய தஃப்சீர் விரிவுரை நூலிலே எழுதி காட்டியிருக்கிறார்கள், இன்னா ஆத்தைனாக்க, முஹம்மதே உங்களுக்கு நாங்கள் தந்துவிட்டோம் அல் கௌசர மஅரிஃபத்தல் வஹ்ததி பில் கஸ்ரதி வ மஅரிஃபத்தல் கஸ்ரதி பில் வஹ்ததி.
இப்படித்தான் அவர்கள் தப்சீர் எழுதியிருக்கிறார்கள். இந்த தப்சீரை மறுத்துவிடக் கூடாது, குஃப்ரை ஏற்படுத்தும். காரணம், இல்முல் லதுன்னி, குர்ஆனிலே சொல்லப்பட்ட அறிவு, அதை மறுக்க முடியாது. வலிமார்களுக்கு அது வழங்கப்பட்டது என்பதும் திருக்குர்ஆனிலே இருக்கிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆகவே முஹைத்தீன் இப்னு அரபி என்ன சொல்கிறார்கள்? நாயகமே, உங்களுக்கு கௌசரை நாங்கள் வழங்கினோம் என்றால் மஅரிஃபத்தல் கஸ்ரத்தி பில் வஹ்தத்தி வ மஅரிஃபத்தல் வஹ்தத்தி பில் கஸ்ரத்தி, ஒன்றை கொண்டு பலதை அறியும் தன்மையையும், ஒன்றை கொண்டு பலதை அறியும் தன்மையையும், பலதை கொண்டு ஒன்றை அறியும் தன்மையையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது என்ன சகோதரர்களே? ஒன்றை கொண்டு பலதை அறிவது எப்படி? பலதை கொண்டு ஒன்றை அறிவது எப்படி? அதை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த தன்மையை வழங்கியிருக்கிறோம், அந்த சக்தியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அது எப்படி? இதை விளங்கப்படுத்துவதாயிருந்தால் 2-3 மணித்தியாலங்கள் தேவைப்படும். குறுகிய நேரத்திற்குள் இதை விளங்கப்படுத்த முடியாது. இருந்தாலும் சுருக்கத்தை சுட்டிக்காட்டலாம். இதனுடைய சாராம்சம் இதுதான் என்று வட்டுருக்கமாக சுருக்கமாக சொல்லலாம். அது என்ன? ஒன்றை கொண்டு பலதை அறிதல், பலதை கொண்டு ஒன்றை அறிதல். இந்த நிலைமை எல்லாருக்கிட்டையும் இல்லை. அல்லாஹு தஆலா எவருக்கு இந்த நிலைமையை வழங்குகிறானோ அவருக்குத்தான் இந்த நிலைமை இருக்கும். அது எப்படி? ஒன்றை கொண்டு பலதை அறிதல் எப்படி? ஒன்று என்று நான் சொல்லும் போது நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனை ஒன்று என்று குறிப்பிடுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று என்று நான் குறிப்பிடுவது இறைவனை குறிப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பலது என்று நான் குறிப்பிடுவது சிருஷ்டியை குறிப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை கொண்டு பலதை அறிவதென்றால் இறைவனை கொண்டு சிருஷ்டியை அறிதல். இதுதான் ஒன்றை கொண்டு பலதை அறிதல். வஹ்தத் என்றால் ஒன்று, கஸ்ரத் என்றால் பலது. ஒன்றை கொண்டு பலதை அறிதல், இறைவனை கொண்டு சிருஷ்டியை அறிதல். எதைப்போல பஞ்சை கொண்டு ஷேட்டை அறிதல், பஞ்சை கொண்டு ஷாரத்தை அறிதல், பஞ்சை கொண்டு பெனியனை அறிதல், பஞ்சை கொண்டு தொப்பியை அறிதல். ஷாரன், ஷர்ட், தொப்பி, பெனியன் என்பவை பஞ்சினால் உருவான 4 வஸ்துக்கள். இவை பலது. ஷர்ட் ஒன்று, ஷாரன் ஒன்று, பெனியன் ஒன்று, தொப்பி ஒன்று, 4 வஸ்துக்கள். இவை பல. கஸ்ரத். இவற்றை எதை கொண்டு அறிகின்றோம்? பஞ்சு என்ற ஒன்றை கொண்டு இந்த பலதை நாங்கள் அறிகின்றோமே. இதே போல அல்லாஹ் என்ற அந்த ஒன்றை கொண்டு பலதாக தெரிகின்ற சிருஷ்டிகளை நாங்கள் அறிந்து கொள்வது. இதுதான் ஒன்றை கொண்டு பலதை அறிதல் என்பது அர்த்தம். பலதை கொண்டு ஒன்றை அறிவது எப்படி? மாற்றி பாருங்கள். பலதை கொண்டு ஒன்றை அறிவது. பலதென்று நான் எதை சொல்கிறேன்? சிருஷ்டிகளை. ஒன்று என்று எதை சொல்கிறேன்? அல்லாஹுவை, இறைவனை. சிருஷ்டிகளை கொண்டு இறைவனை அறிதல். பலதை கொண்டு ஒன்றை அறிதல். எதை போல
முதலிலே நாங்கள் சொன்னோம் பஞ்சை கொண்டு, அந்த ஒன்றை கொண்டு பலதை அறிதலை பற்றி சொல்லி இருக்கிறேன். இப்போது ஷர்ட், ஷாரன், தொப்பி, பெனியன் என்ற இந்த பலதை கொண்டு பஞ்சு என்ற ஒன்றை அறிதல், அறிய முடியுமா இல்லையா? முடியும். ஒன்றை கொண்டு பலதை அறியலாம். பஞ்சை கொண்டு இவற்றை அறிவது போல பலதை கொண்டு ஒன்றை அறியலாம், இவற்றை கொண்டு பஞ்சை அறிவது போல. ஆகவே முஹம்மதே, உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திருக்கிறோம் என்றால் எதை தந்திருக்கிறோம்? ஒன்றை கொண்டு பலதை அறியும் தன்மையையும் பலதை கொண்டு ஒன்றை அறியும் தன்மையையும் நாங்கள் தந்திருக்கிறோம். எப்படியான அழகான விளக்கத்தை, ஆணித்தரமான ஒரு தத்துவத்தை, அடிப்படையை, தௌஹீதை, ஏகத்துவத்தை இந்த திருமறை வசனத்திலே விளக்கி இருக்கிறார்கள் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒன்றை கொண்டு பலதை அறிதல், பலதை கொண்டு ஒன்றை அறிதல் என்ற இந்த தலைப்பு தௌஹீத் என்ற தலைப்புக்குள் பேச வேண்டிய ஒரு பேச்சு. ஏகத்துவம் என்ற தலைப்பில் பேச வேண்டிய ஒரு பேச்சு. அதை தொடர்ந்தால் பல மணி நேரங்கள் தேவைப்படும். ஆகவே சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்றை கொண்டு பலதை தெரிந்து கொள்ளலாம். பலது இல்லை, ஒன்றுதான் உள்ளது. நீங்கள் பலதென்று நினைக்கின்ற காரணத்தினால் பலது என்று அல்லாஹ் பேசுகிறான். பலது இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் என்னை போன்றும், என்னையும் உங்களையும் போன்ற பேத புத்தியிலே இருக்கின்றவர்கள் சிருஷ்டிகளை பலது என்றும் இறைவனுக்கு வேறான வஸ்துக்கள் என்றும் நம்பி இருக்கின்ற காரணத்தினால் நம்மை போன்றவர்களுக்காக சிருஷ்டி என்ற சொல்லை பயன்படுத்தி பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஹக்கீகத்திலே, யதார்த்தத்திலே சிருஷ்டி இருக்கிறதா? இல்லை. இருப்பவன் அவனே, அவனை தவிர ஒன்றுமே இல்லை. அவனை தவிர ஒன்றும் இல்லாதிருக்கும் போது அந்த காலத்திலே சுமார் ஒரு 17-20 வருஷங்களுக்கு முன்னாலே அல்லாஹு தஆலா எங்கும் இருப்பான், எங்கும் இருப்பான் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. அல்லாஹு தஆலா எங்கும் இருப்பான் என்ற கருத்து இப்போது பேசப்படுவதில்லை. ஏன்? அப்படி சொல்லும் போது எல்லாம் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடுமே என்ற அச்சத்தினால் ஆரம்பத்தில் பேசப்பட்ட தத்துவம் இப்போது பேசப்படுவதில்லை. 17-20 வருஷங்களுக்கு முன்னால் இறைவன் எங்கும் நிறைந்தவன், எங்கும் இருப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் எங்கும் இருப்பான், எங்கும் நிறைந்தவன் என்றால் சிருஷ்டி எங்கே இருப்பது? சிருஷ்டிக்கு இருப்பதற்கு இடம் வேண்டுமே. அல்லாஹ் தான் எங்கும் இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்றால் நீ இருப்பது எங்கே? நான் இருப்பது எங்கே? அவன் இருப்பது எங்கே? அவள் இருப்பது எங்கே? இந்த உலகம் இருப்பது எங்கே? ஆகவே சிருஷ்டி இல்லை, அது சைவர், அது வெறும் பூச்சியம், ஒன்றுமே கிடையாது. மடையன், இந்த மனிதன் தன்னுடைய மருட்சியின் காரணத்தினால், தன்னுடைய பேத புத்தியின் காரணத்தினால் அல்லாஹ்வும் இருக்கிறான், சிருஷ்டியும் இருக்கிறது என்று நினைத்து அதையும் இதையும் கூட்டி இரண்டென்று சொல்லிவிடுகிறான்.
இரண்டென்று சொல்வது ஷிர்க். ஒரு சாதாரணமாக படிக்கின்ற மாணவனிடத்திலே கேட்டால் கூட சொல்லுவான். முதலாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனிடத்திலே கேட்டாலும் சொல்லுவான், தம்பி ஒன்றை எழுதி இலக்கம் 1, அதற்கு கீழே ஒரு பூஜ்ஜியம், ஒரு சைவர், அதற்கு கீழே ஒரு கோடு போட்டு கூட்டல் அடையாளத்தையும் போட்டு ஒரு பையனிடத்திலே கொடுத்தால், முதலாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனிடத்திலே அவன் எத்தனை மொத்தம் கூட்டி சொல்வான்? 1 என்று சொல்வான். ஏன்? அந்த 1உடன் சைவரையும் அவன் சேர்க்க மாட்டான். இந்த பூஜ்ஜியத்தை இலக்கத்திலே அவன் சேர்க்க மாட்டான். அது பூஜ்ஜியம்தான், அதிலே ஒன்றுமில்லை. ஆகவேதான் 1ஐ அவன் மொத்தமாக காட்டுகிறான். இதே போல அல்லாஹ் 1, இலக்கம் 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிருஷ்டி என்பது பூஜ்ஜியம், வரும் சைவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் இதையும் கூட்டி எப்படி நீங்கள் 2 என்று சொல்வீர்கள்? அதையும் இதையும் கூட்டினால் 1 தான். காரணம், சிருஷ்டி என்பது இல்லை, வரும் பூஜ்ஜியம். நீ கூட்டுவது மடமை. உனக்கு கணக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆகையினால் சிருஷ்டி கிடையாது, ஹக் மாத்திரமே இருக்கிறான். அவனை கொண்டு இந்த சிருஷ்டிகளை விளங்குதல், இந்த சிருஷ்டிகளை கொண்டு அவனை விளங்குதல், இப்படியான ஒரு தன்மையை, கௌசரை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். இப்படி விளக்கம் சொல்கிறார்கள் முஹைத்தீன் இப்னு அரபி. இதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் நேரம் இருந்தால் நான் சொல்வேன், இல்லாவிட்டால் தொடர்ந்து சொல்வேன். ஃபஸல்லி இன்னா ஆதைனாக்கல் கௌசர், உங்களுக்கு இப்படியான ஒரு ஆற்றலை, இப்படியான ஒரு தன்மையை நாங்கள் தந்தோம். ஃபஸல்லி, எனவே நீங்கள் சல்லி. நம்பி நீங்க கவனிச்சு பார்க்கணும். இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி. சல்லி என்பது ஏவல் வினை சொல். அந்த ஃபே என்ன ஃபே? கொள்ளியா பேயா, இருட்டு பேயா, அல்லது வேறு என்ன பே என்பதை சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ஃபஸல்லி. நீங்கள் மொழி இலக்கணத்திலே திறமை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். அந்த ஃபே தஅகீப், அந்த ஃபே தஅகீப், தஅகீப் என்று சொன்னால் உடனடியாக சல்லி. சுணங்கப்படா. இன்னா ஆதைனாக்கல் கௌசர், உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திருக்கிறோம், இந்த தன்மையை தந்திருக்கிறோம். எனவே ஃபஸல்லி, உடனடியாக அதே நேரத்தில் தொழுங்கள். சல்லி என்றா தொழுங்கள் என்ற அர்த்தம் மாத்திரம்தான் அறிக்கை இல்லையே. சல்லி தொழு, சல்லி சலவாத்து சொல், சல்லி உருகிப்போ, நீ உருகிப்போ. எங்க வருது இந்த அர்த்தம் எல்லாம்? இந்த கிறிஸ்டியன் எழுதிய முஞ்சிதில வராது. அல் காமூசுல் முஹீத் என்று அரபியிலே மிக விரிவான, அதைவிட விரிவு இல்லாத ஒரு அகராதி இருக்கிறது. அல் காமூசுல் முஹீத் என்று சொல்வார்கள். இமாம் ஃபைரூஸாபாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் எழுதிய தஃப்சீர், அவர்களால் எழுதிய அகராதி, அதை எடுத்து பாருங்கள். சல்லி என்ற ஏவல் வினை சொல்லுக்கு 3 வகையான அர்த்தம் வரும். ஒன்று தொழு, ஒன்று சலவாத்து சொல், மற்றது உருகிப்போ. இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி. அது என்ன சல்லி? தொழு என்றதா? சலவாத்து சொல்லுங்கள் என்ற சல்லியா? உரிப்போ என்ற சல்லியா? நீங்கள் அகராதியை எடுத்து பார்த்தால் அல் ஹதீத அலன் நாரி அவு பின்னாரி லையனஹு வ கவ்வமஹு
இதுதான் சல்லிக்கு அர்த்தம். ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நெருப்பில் வைத்து அல்லது நெருப்பில் காட்டி அதை உருக்கினான், நிமித்தினான் என்ற கருத்து சல்லிக்கு வரும். இப்ப எந்த சல்லியை நாம இவிடத்தை எடுக்கிற? இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், முஹம்மதே உங்களுக்கு கௌசரை, அதாவது நதி அல்ல, இப்படியான ஒரு தன்மையை, ஒன்றை கொண்டு பலதையும் பலதை கொண்டு ஒன்றையும் விளங்கும் ஆற்றலை தந்தோம். வசல்லி, உடனடியாக நீங்கள் தொழுங்களா, செலவாத்து சொல்லுங்களா, உருகி போங்களா. ஒருவனுடைய கையிலே முசல்லாவை கொடுத்து, தொழுகின்ற முசல்லாவை கொடுத்து சல்லி தம்பி என்று சொன்னால் தொழு என்ற அர்த்தம் விளங்கும். ஏன் முசல்லாவையில கையில கொடுத்திருக்கான். ஒருவனுடைய கையிலே ஒரு தஸ்பீஹ் கோர்வையை இல்லாவிட்டால் ஒரு ஸலவாத்து புத்தகத்தை கொடுத்து சல்லி என்று சொன்னால் தொழு என்ற அர்த்தமா வரும்? இல்லை, ஸலவாத்து சொல் என்ற அர்த்தம் வரும். ஒருவனிடத்திலே ஸலவாத்து புஸ்தகத்தையும் கொடுக்கவில்லை, தொழுகின்ற முசல்லாவையும் கொடுக்கவில்லை, சும்மா பொதுவாக சல்லி என்று சொன்னால், அல்லது ஒரு இரும்பு துண்ட அவனிடத்திலே கொடுத்து தம்பி சல்லி, சல்லி பின்னார், சல்லி அலன்னார், நெருப்பில் இதை உருக்கு என்ற அர்த்தம் வரும். இப்படி மூன்று வகையான அர்த்தங்களுக்கும் பொருத்தமான ஒரு சொல்லுத்தான் சல்லி, சல்லி என்ற சொல். இங்கே எதை எடுக்க வேண்டும்? தொழுங்கள் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்த வேண்டுமா? ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்த வேண்டுமா? அல்லது உருகி போங்கள், இல்லாமல் போங்கள். உருகி போறேன்டா என்ன அர்த்தம்? இப்ப துறப்பு, இரும்பு துறப்ப நெருப்பில போட்டு உருக்கினா துறப்பு இல்லாம போகுது, அதானே அர்த்தம். ஒரு ஆணியை நெருப்பில் போட்டு உருக்கினால் ஆணி இல்லாமல் போகுது, இல்லாமல் போவது என்பதுதானே அதனுடைய அர்த்தம். ஆகவே முஹம்மதே, உங்களுக்கு இப்படியான ஒரு தன்மையை நான் வழங்கி இருக்கிறேன், இதை அறிந்ததும் ஃபஸல்லி, உடனடியாக இல்லாமல் போங்கள். நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வஜூதி இல்லை, நீங்களே இல்லை. நீங்கள் இல்லை என்றால் சிருஷ்டியே இல்லை என்பது அர்த்தமாகிவிடும். ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் உருகி போங்கள், நீங்கள் இல்லாமல் போங்கள். உடல் உருகுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை, நான் என்ற உணர்வு உருகுவதை பற்றி சொல்லப்படுகிறது. நான் என்ற உணர்வை உருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அருங்கள். அருங்கள் என்றால் ஒட்டகத்தை, ஆட்டை, மாட்டை அல்ல. வன்ஹர் பதனத அன்னியத்திக வஅனானியத்திக, நான் என்ற உணர்வு உன்னிடத்திலே இருக்கிறதே, அந்த ஒட்டகத்தை அறு. நான் என்ற உணர்வு ஒரு ஒட்டகம், அது இருக்கக்கூடாது, பயங்கர ஒட்டகம், அதை அறுத்து விடுங்கள். அனானியத்திக்க, நான் என்ற மமதை, நான் என்ற செருக்கு, அது ஒரு வகையான ஒட்டகம், அதுவும் மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ஒட்டகத்தை அருங்கள். வன்ஹர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் பதனத அன்னியத்திக வஅனானியத்திக, உன்னிடத்திலே இருக்கின்ற நான் என்ற உணர்வு நிச்சயமாக அது சாக வேணும். ஒரு ஞானியை பார்ப்பதற்கு ஒருவன் போனானாம். கேட்டிலே கேட் கீப்பர் இருந்தானாம். சொன்னானாம் ஞானியை பார்க்க வேண்டும் என்று. உள்ளே போய் ஞானியிடத்திலே சொன்னானாம் கேட் கீப்பர், ஒருவர் வந்திருக்கிறார் உங்களை பார்ப்பதற்கு. யாரு? அது இந்த நாட்டு அரசன். அரசனா? அவனிடத்திலே சொல்லுங்கள், நான் இறந்த பிறகு என்னிடம் வர சொல்லுங்கள். அந்த ஞானி சொல்லுகிறார், நான் இறந்த பிறகு அவரை என்னிடம் வர சொல்லுங்கள் என்று. இவன் கேட் கீப்பர் போய் சொன்னான்,
நான் இறந்த பிறகு உன்னை வரும்படி அவர் சொல்கிறார். அரசர் தான் சொன்ன, ஞானிதானே சொன்ன. அவர் இறந்ததுக்கு பிறகு என்னத்துக்கு அப்ப அவரை பார்க்கணும்? இதுக்கு என்ன விளக்கம்? சரி, அவரிடத்திலே விளக்கம் பெறுவோம் என்று அழைத்து சென்று, ஞான மகானே, உங்களை சந்திக்க வந்த எனக்கு நான் இறந்த பின் வரும்படி சொல்லி அனுப்பி இருக்கிறீர்களே, நீங்கள் இறந்த பின் ஏன் உங்களிடத்திலே வர வேண்டும் என்று கேட்டான். இல்லை, அந்நியா, நான் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கின்றது. அது இருக்கக்கூடாது. ஏன்? நான் என்பது இல்லை. இல்லாமல் இருக்கும் போது அந்த உணர்வு எப்படி இருக்க முடியும்? உன்னிடத்திலே இருக்கின்ற நான் என்ற உணர்வை கொலை செய்துவிட்டு கொன்றுவிட்டு என்னிடத்திலே வா. அந்த உணர்வு இறந்த பின் என்னிடத்திலே வா என்றுதான், நான் இறந்த பின் என்னிடம் வா என்று நான் சொல்லி அனுப்பினேன் என்று சொன்னார் ஞானி. ஆகவே நான் என்ற உணர்வும் அது அந்நியத் என்று சொல்வார்கள். நான் என்ற செருக்கு, நான் என்ற மமதை, அதற்கு அனானியத் என்று சொல்வார்கள். இரண்டு ஒட்டகத்தையும் இது இருக்கக்கூடாது. இன்ன ஷானிஅக ஹுவல் அபுத்தர். முஹம்மதே, நீங்கள் இந்த அந்நியத்தையும் அனானியத்தையும் அறுத்து ஹக்கை தவிர வேறொன்றும் இல்லை என்று இருக்கின்றீர்களே, இந்த கொள்கையை மையமாக வைத்து உங்களை கோபிக்கின்றானே, உங்களை வேதனைப்படுத்துகிறானே, ஹுவல் அபுத்தர், அவன் முசீபத்து பிடித்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். பாங்கு சொல்லுகின்ற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹு தஆலா இதனுடைய தொடரை நாளை வாய்ப்பு கிடைக்குமானால் விவரமாக சொல்வேன் என கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.